இந்த பாஸ்கர காஃபி. வேண்டாம். வேண்டாமா? இந்தா. வேண்டாம் விட. இந்தாங்க காஃபி. பார்த்து. பாஸ்கரா, பாஸ்கரா, என்ன உடம்பு ஏதோ சரியில்லையா? என்னடாச்சு? நேற்று நைட் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி கொடுத்தேன். அங்க ஈஸ்வரன் வந்திருந்தா. பேசிட்டு இருக்கும்போது என்ன அடிச்சிட்டான். அடிச்சானா? அந்த ஆள் எதுக்குடா ஒன்னு அடிக்கணும்? அந்த ஆளுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? என்ன தைரியம் இருந்தா ஓ மேல கை வச்சிருப்பான். ஏய், என்ன நடந்துச்சு? நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுத்துட்டு இருந்தேன். எங்களுக்குள்ள நிறைய பேசிட்டு இருந்தோம். அதுல இந்த ஆள் பூந்து அவி பத்தி தப்பா பேசாத, அவியோட சேர்ந்து வாழ அப்படி இப்படின்னு ஏதோ பேச ஆரம்பிச்சான். அதெல்லாம் முடியாது போயான்னு சொல்லிட்டேன். பேச்சு அப்படி இப்படின்னு ஆகி பேசிட்டு இருக்கும்போது ராஸ்கல் மேல கையை வச்சிட்டான். டேய், அந்த கிழவனுக்கு கிறுக்கு தாடா பிடிச்சிருக்கு. அவன் யாரு, நீ யாரு? உன்கிட்ட எதுக்காக வந்து அவன் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? அவிக்கு இவன் ஏன்டா வக்காலத்து வாங்கிட்டு இருக்கான்? லூசு லூசு லூசா இருக்கான்டா அவன். எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட வந்து இதையே பேசிட்டு இருக்கான். ஆமா, அந்த ஆளுக்கு ஏன்டா வேத்து வெடிது? உன்னை கை நீட்ட அந்த ஆள் யாரு? நீ சும்மா வரத தூக்கி போட்டு 4 மிதி மேய்ச்சிருக்க வேணாம் அந்த புறம்போக்கு பயல. அலமேலு, கோவத்துல இஷ்டத்துக்கு பேசாத. ஈஸ்வரன் தகராறு பிடிச்ச ஆள் கிடையாது. கண்ணியமான ஆளு, பெரிய மனுஷன். அவர் இவனை கை நீட்டிருக்காருன்னா என்ன காரணம்னு யோசி. முதல்ல உன் புள்ள என்ன பேசினான்னு கேளு. நீ ஆரம்பிச்சிட்டியா சாமி? அந்த சிரிக்கு அபிக்கு அந்தாலியே வக்காலத்து வாங்கிட்டு வரா? அட, ஒரு அக்கறையோட இருக்கலாம். அது ஒரு பெரிய தப்பா? ஏன் நம்ம வீட்டுக்கு வந்து அவர் பேசலையா? இத பாரியா, நீ இந்த அளவோட பேச்ச நிப்பாட்டிக்கோ. பெத்த மகனை ஒருத்த அடிச்சிருக்கா, உனக்கு கோவம் வர வேணா? அதை விட்டுட்டு என்னமோ பஞ்சாயத்து தலைவர் மாதிரி பேசிட்டு இருக்கியே. டேய் பாஸ்கரா, இதை மட்டும் நம்ம சாதாரணமா விடக்கூடாதுரா. நீ என்ன ரோட்ல போறவனா உன்னை கை நீட்டுறதுக்கு? எவ்வளவு ஒருத்திக்காக உன்னை அடிச்சானா அவன்? எல்லாம் அந்த சிரிக்கி பண்ற வேலை. அந்த கிழவனை நல்லா மயக்கி வச்சிருக்கா போல. வாய முடியா, இதை நான் ஒண்ணு சும்மா விட போறது இல்ல. வீடேறி 2ல 1 கேட்டுட்டு தான் வரப்போறேன். அன்னைக்கு என்னடானா அந்த ஆதி இவன் அடிச்சிட்டு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு நிக்கிறான். இன்னைக்கு என்னடானா அவங்க அப்பா கை நீட்டி அடிச்சிருக்கான். ஏயா, ஆளாளுக்கு அடிக்கிறதுக்கு என் பிள்ளைய நான் பெத்து போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கே அந்த ஆள் வீட்டுக்கு போய் நல்ல நாக்க பிடிங்க சாகுற மாதிரி 4 வார்த்தை கேட்டு வரணும் இல்லையா பாரு. முதல்ல அலமேலன்னு கூப்பிடுறத நிறுத்து. டேய் பாஸ்கர், சொல்லுடா உங்க அம்மா கிட்ட. அங்க போய் வீணா ஐயோ, இவ போய் என்னத்தை பேச போறாளோ, என்னத்தை குழப்ப போறாளோ. கடவுளே, அலமேலு சொன்னாலும் கேட்க மாட்டாளே. யோ, இறங்க கீழே. என்னையா? இறங்கியா, கீழே இறங்கியா முதல்ல. என்னன்னு சொல்லு. இறங்க சொல்றேன். என்னையா வண்டி ஓட்டுற? முன்னாடி எந்த வண்டி போல அப்புறம் எதுக்கு சடன் பிரேக் போட்ட? சாரி, ஏதோ ஞாபகத்துல பிரேக் போட்டேன். வண்டி ஓட்டும் போது வேற ஏதாவது ஞாபகத்துல இருந்தா உனக்கும் சேஃப்டி இல்ல, மத்தவங்களுக்கு சேஃப்டி இல்ல. வண்டியில லேடிஸ் குழந்தைங்களா இருக்காங்கல்ல. அதான் சாரி சொல்லிட்டேன்ல. ஓவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னாச்சு?
இது பார், யோசிக்கிறதெல்லாம் வீட்டுல போய் சாவகாசமா யோசி. சாரி சொன்னா பிரச்சனை அதோட முடிச்சுக்கோங்க. என் கார் ரொம்ப காஸ்ட்லி, நானே கவலைப்படல, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஜோ டைம் ஆச்சு, வாங்க போலாம். வெயிட் ஜெனி. இந்தாங்க டிங்கரிங் செலவுக்கு வச்சுக்கோங்க. என்ன பத்தாதா? எக்ஸ்ட்ரா வேணுமா? இந்தாங்க. ஏன் ஒருத்தர் வந்து இப்படி பேசுறானா பணத்துக்காக நிறுத்தமா? உன் காசுலாம் எனக்கு ஒண்ணு வேணாம். குருட்டு யோசனை எல்லாம் பண்ணாம ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட வழியை பாரு, புரியுதா? சாந்தி என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஜோ டைம் ஆச்சு, ஜோ வாங்க போலாம். போலாம் ஜெனி. என்ன ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்ல மேடம், எவனோ புது பணக்காரன், அவன் அப்ப நம்ம வீட்டு காமிக்கிறான். நீங்க இருங்க மேடம், நம்ம போலாம், டைம் ஆச்சு. அபி என்ன பிரச்சனை? தெரியல, ஏதோ ப்ராப்ளம். சரியாயிடுச்சு வாங்க நினைக்கிறேன். மேடம், வண்டியில இருங்க. ஆ ஆமாமா, மெட்ரோ பேப்பர்னால பரபரப்பு தானே. இப்போ கூட கோர்ட்டுக்கு தான் கிளப்பிட்டு இருக்க. பத்திரிகை உலகத்தில் இதெல்லாம் சாதனம் தானே. ஓகே சார், நான் அப்புறம் பேசுறேன். அம்மா, ஆ? கோர்ட் ஒர்க்கு போயிட்டு வரேன். ஓகே சார். பாத்துக்க. ஐயோ, பாரதி வர்றான். என்ன கேட்டா இல்லைன்னு சொல்லு. சரிங்க சார். எங்கம்மா அந்த எடிட்டர்? அவரு கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஹலோ, இடுதாங்க சார். என்ன பாரதி? என்னவா? எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும். ஆமாமா, எனக்கு தீர்ப்பு வருது. ரெண்டுல ஒன்று தெரிஞ்சிடும். என்ன சார் சொல்றீங்க? என்ன தீர்ப்பு? நடிகை சப்னா இல்ல, அவளோட டைவர்ஸ் கேஸ் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வருதியா. அவளோட அமெரிக்க புருஷன் டைவர்ஸ் தரமாட்டேங்கிறான். இந்த அம்மாவும் பிடிவாதமா இருக்கா. மதியம் ஒருவேளை டைவர்ஸ் கிடைச்சிட்டா சாயங்காலமே அசிஸ்டன்ட் டைரக்டர் சுதாகரோட கல்யாணமா. அவ்வளோ க்ளோஸியா ரெண்டு பேரும். நீ என்ன பண்ற? கோர்ட்டு போய் ஜட்ஜ்மெண்ட்டே கேட்கற. அப்படியே சப்னா சுதாகர் போட்டோட வந்தேன்னா ஸ்டோரி போட்டு பிச்சிடலாம். அப்படியே கடிச்சு கொதலாம் போல தோணுது. சார், நான் என் சம்பளத்தை கேட்க வந்தேன், நீங்க வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்களா? வெட்டி கதையா? இது போட்டா சேல்ஸ் எகிரும்யா. இத போய் வெட்டி கதைன்ற நீயும் ஒரு ரிப்போர்ட்டரா? சார் சார் 7 மாசம் சம்பளம் பாக்கி சார். ஒவ்வொரு தடவை கேட்க வரும்போதும் பேச்சு மாத்திக்கிட்டே இருக்கீங்க. பணம் தருவீங்களா மாட்டீங்களா? அட என்னப்பா நீ, நம்ம சர்க்குலேஷன் வீக்கா போச்சு, அது நிமித்திர மாதிரி 4 ஸ்டோரி கொண்டானா அது விட்டுட்டு சம்பளம் கேக்குறிய? யோ, சம்பளமாயா முக்கியம், ஆத்ம திருப்தி தாயா. அட பாவி. ஆமா, ஆத்ம திருப்தின்னு உனக்கு சம்பந்தம் இல்லாத பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க. இப்படி எனக்கு பணம் தருவியா மாட்டியா? எனக்கு கோர்ட்ல ஒரு வேலை இருக்கு. திவ்ய பிரபான்னு ஒரு டான்ஸ் கேர்ள், அவ என் மேல அவதூறு வழக்கு போட்டு இருக்கப்பா. வாய்தா இருக்கு, நான் கோர்ட்டுக்கு போனோம். சார் 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 சார், இப்போ நீங்க எனக்கு காசு தரலனா நானும் உங்க மேல கேஸ் போடுவேன். யோ போட்டுக்கையா, நான் பார்க்காத கேஸா? பொம்பளை மேட்டரே டீல் பண்ணிட்டு இருக்கும் போது பொருளாதார கேஸ் ஜூஜூபி தள்ளியா? சார் யோ யோ சார், சும்மா இருயா. எடிட்டர், யோ எடுத்தாங்க கிளம்பா. என்னவா வேணா கூப்பிட இவன் பாட்டு போயிட்டே இருக்கான். உனக்கு எத்தனை மாசம்? 9 மாசம். ஐயோ, சம்பள பாக்கிய சொன்னேன் சார். அதானே பார்த்தேன். இந்த ஆளோட சேர்ந்து ஏன் புத்தியும் மழுங்கி போச்சு. சார் போயிட்டானா? அதான் இவங்கிட்ட வேலைக்கு சேரத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்ப யோசிக்காம போயாச்சு. இப்ப சோத்துக்கு சிங்கடிக்க வேண்டியதான். சம்பளத்தை எங்க வாங்குறது? ஹலோ, நீங்க எங்க? நானா ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடி வந்தேன். அதான் என்கிட்ட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸே இல்லையே, அதனால ஜாப் கிடைக்கல. ஆமா, நீங்க எப்படிங்க? உங்களுக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வேலை செஞ்ச இடத்துல சம்பளம் கிடைக்கல. சம்பளத்தை கேட்டா ஏதோ நடிகைக்கு அமெரிக்க புருஷன் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறானா, அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஓடி போயிடலாம். இதெல்லாம் மேட்டர் சேவிச்சுட்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் யோசிப்பாங்களாம். அசிங்கமா இல்ல? என்ன மறக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு சம்பளம் ஒழுங்கா கொடுத்தா அவர் சொல்ற மாதிரி மேட்டர் கொடுப்பீங்களா? அது பாரதின்னு பேரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் அசிங்கமா இல்ல? போய் மத்த பத்திரிகைகளை பாருங்க, சமூகத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்காக எழுதிட்டு இருக்காங்க.
நீங்க என்னடானா எவ்வளவு ஒருத்தியோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி தகவல் சேகரிச்சிட்டு இருக்கீங்க? ச்சே, இதுக்கு தான் நீங்க படிச்ச படிப்பையும் புத்தியும் உபயோகிச்சிட்டு இருக்கீங்களா? இல்லங்க, எனக்கு வேற எந்த பத்திரிக்கையிலும் வேலை கிடைக்கல. இந்த ஆள் ஒருத்த மட்டும் தான் எனக்கு வேலை கொடுத்தான். கிடைச்சிச்சுங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை பார்க்கணுமா? இதை விட நீங்க பிளாட்ஃபாரத்துல நின்னு ஜட்டி பனியன் கூட விக்கலாம். அது எவ்வளவோ கௌரவமா இருக்கும். அவன் போர் முனையில நின்னு நியூஸ் கொடுத்துட்டு இருக்கான். புயல் அடிச்சதுலயும் பூகம்பம் வந்ததுலயும் சுனாமியால ஜனங்க பாதிக்கப்பட்டதையும் வெளி உலகத்துக்கு சொல்லி உருப்படியான வேலை பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்னடானா எந்த பொம்பளை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு? ச்சே, உங்களுக்கு இது அசிங்கமா இல்ல? இல்லங்க, எனக்கு அப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்சதை நானும் எவ்வளவு சாதிச்சிருப்பேன் தெரியுமா? இத பாருங்க, நீங்க புக்கர் பரிசோ புலிட்சர் பரிசோ வாங்குற அளவுக்கு பெரிய ஜேர்னலிஸ்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. மனிதாபிமானம் உள்ள, மனசாட்சி உள்ள ஒரு சாதாரண பத்திரிகையாளரா இருங்க. அதான் பெரிய விஷயம். இப்ப இருக்கிற மாதிரி நீங்க தொடர்ந்து இருந்தீங்கன்னா எதிர்காலத்துல உங்க முதலாளி இடிதாங்கி மாதிரி ஆயிடுவீங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோட இருங்க. உங்களை விட உங்க அப்பா எவ்வளவோ நல்லவர். பொது பிரச்சனைகளுக்காக பெட்டிஷன் எழுதுறாரு. நீங்க அவர் புள்ளையா இருந்துகிட்டு இத பாருங்க பாரதி, நம்ம சிந்தனை மட்டும் பெருசா இருந்தா பத்தாது. அந்த சிந்தனைக்கு தகுந்த இடத்துல நம்ம வேலை பார்க்கணும். அப்பதான் உங்க திறமை வெளி உலகத்துக்கு தெரியும். இல்லங்க, அது வந்து பாரதி, தேடுற கிடைக்கலன்னு சொல்ல போறீங்க அதானே? தொடர்ந்து தேடுங்க, ரா பகலா தேடுங்க. அப்பதான் உங்களுக்கு கிரீடம் கிடைக்கும். ஹலோ ஃபாதர். ஹலோ ஜெனி. வணக்கம் ஃபாதர். வா ஜோசப். தேங்க்யூ ஃபாதர். எங்கம்மா போயிட்டு வர? ஒரு சந்தோஷமான விஷயம் ஃபாதர். அப்பா பேர்ல உள்ள மெடிக்கல் ஃபவுண்டேஷனுக்கு இடம் தேடிட்டு இருந்தேன்ல, நல்ல இடம் கிடைச்சிருக்கு ஃபாதர். பண்ணக்காடு போற வழியில 50 ஏக்கர் நிலம் நல்ல வியூல கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா. கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. அந்த இடம் எனக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க வந்து பார்க்கணும் ஃபாதர். உங்களுக்கு பிடிக்கணும், அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு பிடிச்சிருந்த போதாதா வாங்கிட வேண்டியதானே? இல்ல ஃபாதர், எனக்கு எல்லாமே நீங்க தான். நீங்க வந்து பார்த்து சொன்னதான் எனக்கு சந்தோஷம். ஜெனி, உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு. ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர். அது சரி, நீ பார்த்திருக்கிற இடம் ஜோக்கு பிடிச்சிருக்கா? என்ன ஃபாதர், ஜென்னிக்கு பிடிச்சிருந்தா போதாதா? அப்படி இல்லை ஜோ, நீயும் ஜெனியும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அந்த விஷயத்த நாளைக்கு நான் சர்ச்சில் சொல்ல போறேன். ஜெனியோட வருங்கால கணவர். உங்க விருப்பம் இதுல ரொம்ப முக்கியம். ஜென்னிக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கும் பிடிக்கும் ஃபாதர். ரொம்ப தேங்க்ஸ் ஜோ. ஜோ மாதிரி ஒரு ஜென்டில்மேன் புருஷன் அடையறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? ஜெனியை மேரேஜ் பண்றதுக்கு நான் தான் ஃபாதர் கொடுத்து வச்சிருக்கணும். என்னதான் நான் அமெரிக்காவில் படிச்சிருந்தாலும் எனக்கு அப்பா அம்மா கிடையாது, சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைக்க நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கேன் ஃபாதர். அப்படி பார்த்தா எனக்கு கூட தான் யாருமே இல்ல ஜோ. அதனாலதான் ஆண்டவன் உங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருக்காரு. ஆமா ஃபாதர், பிரேயர் தான் காலையிலேயே முடிஞ்சிருக்குமே. இன்னும் இங்க இருக்கீங்க? கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாம் இருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்லம்மா, சென்னையில இருந்து கெஸ்ட் வர்றாங்க. சென்னையில இருந்து கெஸ்டா? சொல்லவே இல்ல. ஐம் சாரிம்மா, உங்க கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல தங்க போறாங்க. அங்க அவங்க அப்படியா? இன்ட்ரோ듀ஸ் பண்றேனே. சரி ஃபாதர். அந்த பஸ் தான் நினைக்கிறேன். வாய ஒன்னு இப்ப அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஓகே ஃபாதர். ஃபாதர், ஒரு நிமிஷம், ஃபோன் வந்திருக்கு. ஹலோ, சாரிப்பா, நான் வெளியே இருக்கேன். அந்த ஃபைலு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கு. நான் பார்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்ல கால் பண்றேன். ஓகே ஃபாதர், ஒரு முக்கியமான டீட்டெயில் கேட்டு ஃபோன் வந்திருக்கு. அந்த ஃபைல் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கு. நான் உடனே அந்த ஃபைலை பார்த்துட்டு ஃபோன் பண்ணோம். ஜெனி, போலாமா? அப்ப அவங்கள? அவங்க இங்கே தானே இருக்க போறாங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். என்னங்க ஃபாதர்? அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஓகே ஃபாதர். ஃபாதர். ஹலோ,